வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள தெரிஞ்சுக்க போறோம். டயர்ல டியூப் இருக்கும். இப்ப டியூப்லெஸ் டயர்லாம் வந்துருச்சு. என்ன பண்ணாலும் நீங்க காத்தடிக்கணும். காத்தடிக்காம ஓட்ட முடியுமா? அப்படி காத்தடிக்கும்போது கண்டிப்பா ஏதாவது ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் பட்டுச்சுன்னா, அது பஸ்ட் ஆகுறதுக்கோ, இல்ல காத்து போறதுக்கோ சான்சஸ் இருக்கு. இப்படி இருக்கும்போது, இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு டியூப்லெஸ், ஏர்லெஸ் டயர கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு காத்தே தேவையில்லையாம். எப்படிப்பா அப்புறம் காத்து தேவையில்லன்னா, அது சஸ்பென்ஷன்லாம் நமக்கு குடுக்கும். அப்படின்னா வண்டி சீக்கிரமா போயிருமே அப்படின்னா நீங்க யோசிக்கலாம். அங்க தான் பிசிக்ஸ் வேலைய காட்டுது. எப்படி பெர்ஃபெக்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா, மேடுக்கு, பள்ளத்துக்குலாம் ரொம்ப ஆப்ட்டா உள்ள இறங்கி, மறுபடியும் அது எப்படி நம்ம டிசைன் பண்ணமோ, அதே மாதிரியான ஸ்ட்ரக்சருக்கு வர மாதிரி ஒரு சூப்பரான டயர கண்டுபிடிச்சிருக்காங்க. சீக்கிரமாவே அது புழக்கத்துக்கு வரப்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக நெறைய ரெஃபரன்ஸ் எடுத்துட்டே இருந்தாங்க. ஏன்னா, இந்த பஞ்சர் அப்படின்ற விஷயம் எல்லாருமே ஃபேஸ் பண்றாங்க. அப்படின்னா, மனுஷனால அத ரீப்ளேஸ் பண்ண முடியாதா? அப்படின்னு சொல்லி ஒரு லிக்விட் கண்டுபிடிச்சாங்க. அந்த லிக்விட நீங்க டயர் வாங்குன புதுசுலயே உள்ள போட்டுட்டீங்கன்னா, எங்கெல்லாம் பஞ்சர் ஆகுதோ, அங்க இருக்கிற அந்த நெயில்ஸ் அந்த ஆணிய மட்டும் எடுத்தோம்னா, அது அப்படியே ஹீல் ஆகுற மாதிரியான மெத்தட்ல கண்டுபிடிச்சாங்க. ஆனா, அது மார்க்கெட்ல பெருசா செல்லுபடி ஆகல. இன்னும் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க போல அப்படின்னு சொல்லி, இப்போ டியூப்லெஸ் அண்ட் ஏர்லெஸ் டயர கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த காத்து இல்லாத டயர் ரொம்ப லக்ஸூரியஸான கார்லலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா, இது பாமர மக்களுக்குலாம் போகாதாப்பா? அப்படின்னு கேட்டா, எல்லாருக்கும் வர மாதிரியான வடிவத்துல தான் கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்றாங்க. மெயினு அவங்களுக்கு தான். அவங்களுக்கெல்லாம் குடுத்துட்டு, அப்புறம் இவங்களுக்கு குடுங்க. அதான் கரெக்ட்டா இருக்கும். நியர் டூ டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன? சாவுக்கு விளிம்புல போயிட்டு வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ நெறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இது நெறைய சடன் ஆக்சிடென்ட்ஸ்ல நடந்திருக்கும். இல்ல கோமா ஸ்டேஜ்ல நடந்திருக்கும். இப்படிலாம் இருக்கும். இது ஹியூமன் அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து நிஜமாவே கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற மாரி தான் சொல்லுவாங்க. அப்படிதான் யூசப் அப்படின்ற ஒருத்தரு சாவோடைய விளிம்புக்கு போயிருக்காரு. அப்படி அந்த விளிம்புக்கு போயிட்டு திரும்ப உயிர் வந்ததுக்கப்புறம், என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்றத எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க. அது யாருக்கும் சரியா புரியல. அப்போ அத டிராயிங்கா பண்ணலாமேன்னு சொல்லி ஒரு டிராயிங்கா வரைஞ்சு, அத காட்டியிருக்காங்க. இது உண்மதானா? பொய்யா? அப்படின்னு சொல்லி நெறைய டாக்டர்ஸும் கன்ஃப்யூஷன்ல செக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஓரளவுக்கு யூசப் சொன்னது உண்மதான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஏன் கனவு எது? ரியல் எது? அப்படின்னு கூடவா டாக்டர்ஸால கண்டுபிடிக்க முடியாது? ஸோ சயின்டிஸ்ட்டுமே இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி, எஸ் இது ப்ராப்பரா அவர் சொல்றது தான் போல அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. பொதுவாவே மனிதனுடைய கற்பனையில இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி, நாமெல்லாம் நெறைய படங்கள பார்த்திருப்போம். அப்படி தமிழ்லயுமே நெறைய படங்கள் வந்துச்சு. சொர்க்கம், நரகம் இப்படிலாம் சொல்வாங்கல்ல. கிட்டத்தட்ட ஹியூமன் ஒண்ணு இறந்ததுக்கு அப்புறமா அது நேரா பூமிக்கு மேல டிராவல் ஆகுது. பூமியில இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி, ப்ராப்பரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ல ஒரு ஸ்கெட்ச் வரைந்தாங்க. பார்க்கறதுக்கு குழந்தைத்தனமா இருந்தாலும், ஓரளவுக்கு இத புரிஞ்சுக்கிற மாரி தான் இருக்கும். இதுக்கப்புறமா தான் ஹியூமன்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஷாக். இந்த மேட்டர் தெரிஞ்சவங்க எல்லாமே இதான் உண்மையா? அப்படின்ற மாதிரி இப்ப பெரிய டவுட்டோட சுத்திட்டு இருக்காங்க. போர்ச்சே அப்படின்ற பிராண்ட பத்தி உங்களுக்கு தெரியும். இது பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கும். இது ஸ்போர்ட்ஸ் கார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபாஸ்டஸ்ட் காரும் கூட. அதனால இத டிரைவ் பண்ணணுன்றது நெறைய பசங்களுடைய கனவு. இப்படிதாங்க 228 கிலோமீட்டர் ஸ்பீடு வேகமா போயிருக்கு ஒரு கார் போர்ஷ். அதனால எல்லாம் போலீஸும் தொரத்திட்டு போயிருக்காங்க. தொரத்திட்டு போய் மடக்கியிருக்காங்க. எவனோ ஒருத்தன் நல்லா குடிச்சிட்டு வண்டி ஓட்டியிருக்கான் போல அப்படின்னு சொல்லி. ஆனா, அங்க போய் புடிக்கும்போது தான் தெரிஞ்சது ஒரு பெரிய ஷாக் என்னன்னா, அங்க இருந்தது ஒரு ஓல்டு லேடி. அவங்களுக்கு 92 வயசு ஆகுதாம். அவங்க 92 வயசுல போர்ஷ் கார் எடுத்துட்டு அவ்ளோ வேகமா போயிருக்காங்க. ஏன்னு கேட்டா ரீசனே இல்ல. சும்மா நான் வெளிய வந்தேன், போகணும்னு நெனச்சேன் போனே தவிர்த்து, நான் ஃபாஸ்ட்டா போனது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். எம்மா! அந்த ஃபாஸ்ட்டுக்கு போறாங்களே! ஏதாவது நடந்திருந்தா என்ன ஆகுறது? உலகத்துடைய சுழற்சி முறையில எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அப்போ ஹியூமன்ஸ் அப்ப எப்படி இருந்தாங்களோ அதே மாரி தானே இப்போ இருக்கணும். சரி என்னதான் கண்டுபிடிப்புகள்லாம் நெறைய போயிட்டே இருந்தாலும், இந்த பிஸி அப்படின்ற வார்த்தை ஏன் வந்துச்சு? இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் விலைவாசி உயர்வு அப்படியே உயர்ந்துகிட்டே இருக்கு. அதனால அதுக்கேத்த மாதிரியான சம்பளம் வாங்கிக்கிட்டே இருக்கோம். நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதனால நம்ம அத காம்பன்சேட் பண்ணிக்க முடியுது. அப்படி இருக்கும்போது, இப்ப மட்டும் ஏன் எல்லாரும் பிஸி, பிஸி, பிஸின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க? இது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தாத்தா, அப்பா ஜெனரேஷன்லாம் பார்க்கும்போது, இந்த அளவுக்கு பிஸியா இல்லையே! ஏன் ரீசனா இருக்கும்? அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஸ்டடில தெரிய வந்தது என்னன்னா, எப்போலாம் நம்மளுடைய ஃபோன் வயர்டா இருந்துச்சோ, அப்பலாம் நம்ம ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா இருந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி இன்னும் ஃப்ரீயா இருந்திருக்கோம். வயர்லெஸ் ஃபோன் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, அந்த இடத்துல நம்மளால உட்கார்ந்துட்டே இருக்க முடியாது. டக்குன்னு ஃபோன பேசுவோம், வச்சுட்டு அடுத்த வேலைய பார்ப்போம். ஆனா, அதுக்கப்புறம் வயர்லெஸ் ஃபோன் வர ஆரம்பிச்சது. அந்த மொபைல் எடுத்து எல்லாரும் ஜாலியா பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ஸ்மார்ட் ஆயிடுச்சு. யார்ட்டயும் பேச வேண்டியதே இல்ல. ரொம்ப ஈஸியா நம்ம சோசியல் மீடியாக்குள்ள பூந்துட்டு நமக்கு நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது. அதனால தான் நம்மளுடைய டைம் எல்லாம் போஸ்ட்போன்ட் ஆயிட்டே இருக்கு. அதனால வொர்க் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ நம்ம பிஸி ஆயிட்டே இருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மொபைலுக்கு நீங்க டைமிங் செட் பண்றது தான் நல்லது.
நல்லது. 6 மாசம் ரிலேஷன்ஷிப் டப்புன்னு பிரேக்கப் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு ரீசன் சொல்றாங்க. அதாவது அந்த பொண்ணுக்கு டைனோசர்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா. 6000 வருஷத்துக்கு முன்னாடி டைனோசர்ஸ்லாம் இருந்திருக்கு. அது வரைக்குமே நம்ம பார்த்துருப்போம். ஹியூமன்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்தாங்க அப்படின்லாம் ரொம்ப அதிகமா நம்பிட்டு இருந்திருக்கு. ஆனா அந்த பையனுக்கு அதுல சுத்தமா நம்பிக்கை இல்லையாம். இது எவ்வளவோ சொல்லி சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துருக்கான். ஆனா அந்த பொண்ணு நம்பவே இல்ல. இது அப்படியே எண்ட் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பேசாம பிரேக்கப் பண்ணிக்கலாம். அதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்பா பிரேக்கப்க்கு என்னப்பா ரீசன் கேட்டா, டைனோசர் இருக்குன்றான், நான் இல்லன்றேன் நம்பவே மாட்டேங்கிறாங்க. அதனால தாங்க பிரேக்கப் பண்ட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா எல்லாருமே இத சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ வரைக்கும் இவங்க தான் டாக் ஆஃப் தி டவுனா இருக்காங்க. ஃபோபியாவ பத்தி நம்ம நெறைய பேசியிருப்போம். ஒவ்வொரு விஷயத்த பார்த்தாலும் ஒவ்வொரு சில பேருக்கு பயமா இருக்கும். அதனால அந்த பயத்த ஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் சினோசிலிகா ஃபோபியா அப்படின்ற ஒரு ஃபோபியா இருக்கு. இந்த ஃபோபியா எத பார்த்து பயப்படுவாங்க தெரியுமா? பியர் கிளாஸ் இருக்கு இல்லையா? அது எம்ப்டியா இருந்துச்சுன்னா அத பார்த்து பயப்படுவாங்களாம். இத சினோசிலிகா ஃபோபியா அப்படின்னு சொல்றாங்க. அது நம்மள ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது. இருந்தாலும் அத பார்த்தா அவங்களுக்கு பயம் வரும். ஹார்ட் பீட் அதிகமாகும். எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கணும்னு தோணும். இப்படிலாம் இருக்குமாம். என்னப்பா ஒரு கிளாஸ் எம்ப்டியா இருந்தத பார்க்கறது கஷ்டமா? ஆனா அதே கிளாஸ்ல ஏதாவது நம்ம ஊத்தி வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அந்த பயம் இருக்காது. இந்த பயம் ஊத்தி வச்சதும் போயிருமா. இது ஒண்ணுமே புரியலையேப்பா அப்படின்ற மாரி தான் இதுக்கு சினோசிலிகா ஃபோபியா அப்படின்ற பேரும் வேற வச்சிருக்காங்க. கொலம்பியால ஒரு ஃபார்மர் ஒரு விவசாயிக்கு விவசாய நிலத்துல இருந்து பணம் கிடைச்சிருக்கு. எவ்வளோ பணம்னா எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருந்துச்சு. சரி எவ்வளோ தான் இருக்கும்னு எண்ணி பார்த்தா 5585 கோடி கிட்ட இருக்கு. நம்மளுடைய கரன்சி மதிப்புப்படி. ஆனா அவருக்கு கிடைச்சது USDயா. அப்போ 6000 மில்லியன் US டாலர் கிட்ட அவருக்கு கிடைச்சிருக்கு. இத எடுத்துட்டு போய் அப்படியே போலீஸ் கிட்ட ரொம்ப சமத்தா ஒப்படைச்சுட்டாரு. இந்த ஒரு விஷயத்த எல்லாரும் இணையத்துல பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலேயே என்னப்பா இது எங்க நாட்டுல எதுவும் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்ற ஏக்கத்தோடயே அங்க கொலம்பியன் பீப்பிள் நெறைய பேர் இருக்காங்களாம். நெறைய பேர் தோண்டிக்கிட்டும் இருக்காங்களாம். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayஸ்ரீ. Take care.